அன்புக்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது டேனியல் மின்கலம். டேனியல் மின்கலம் ஒரு வோல்டாயிக் மின்கலம். அது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல். ஆக்சுவலாக செல்லை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். எலக்ட்ரோ கெமிக்கல் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல். செல்லை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன் இஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் செல், another one is electrolytic cell. இதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறோம். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போது டேனியல் மின்கலம் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல். அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. டேனியல் மின்கலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெண்டு அரை மின்கலம் இருக்குது. ஒன் இஸ் anode, another one is cathode. ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்குது. ஆனோடில் எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த எலக்ட்ரோடை எடுத்துக்கணும், கேத்தோடில் எது ஈஸியாக ரெடியூஸ் ஆகுதோ அந்த எலக்ட்ரோடை எடுத்துக்கணும். டேனியல் மின்கலத்தில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோடுக்கு ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்திருக்காங்க, கேத்தோடுக்கு காப்பர் எலக்ட்ரோடு எடுத்திருக்காங்க. ஆனோடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் எடுத்து அந்த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் இமர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. Zinc is dipped into the zinc sulfate solution. Like that, the copper is dipped into the copper sulfate solution. இது ஒரு half cell, இது ஒரு half cell. அது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் செல் கிடைக்கும். இதில் ஆக்சிடேஷன் நடக்கும், இதில் ரிடக்ஷன் நடக்கும். அதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இந்த ஜிங்க் அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகுது. ஜிங்க் இஸ் கன்வெர்டட் இன்டு ஜிங்க் 2+. ஜிங்க் 2+ ஆகி இந்த சொல்யூஷனில் ஜிங்க் 2+ டிசால்வ் ஆகிட்டே இருக்குது. அந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இஸ் கன்வெர்டட் இன்டு ஜிங்க் 2+ பை ரிலீஸிங் 2 எலக்ட்ரான்ஸ். 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே எங்கே போகுதுன்னா கேத்தோடுக்கு போகுது. கேத்தோடில் அங்கே போய் சொல்யூஷனில் இருக்க காப்பர் 2+ அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பராக டெபாசிட் ஆகுது. இதுதான் டேனியல் செல்லில் நடந்துகிட்ருக்கு. டேனியல் செல்லில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இதில் ஜிங்க் ஜிங்க் 2+ஆக மாறதுனால 2 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனோடுலேருந்து கேத்தோடை நோக்கி போகுது. கேத்தோடில் என்ன நடக்குது? கேத்தோடில் இருக்க காப்பர் 2+ எல்லாமே இந்த 2 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அது காப்பராக டெபாசிட் ஆகுது. ஸோ இங்கே நடக்கிறது ரிடக்ஷன். ஆனோடில் நடக்குது ஆக்சிடேஷன். ஸோ ஜிங்க் anode, copper cathode. ஜிங்க் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜிங்க் சல்ஃபேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி காப்பர் எடுத்து காப்பர் சல்ஃபேட்டில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பொட்டன்ஷியல் கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹாஃப் செல், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹாஃப் செல். ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட் செல் கிடைக்கும். இப்படியே ரியாக்ஷன் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது கண்டினியூ ஆகாது. அதை கண்டினியூ ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெண்டையும் எக்ஸ்டர்னலாக சால்ட் பிரிட்ஜ் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னட் எலக்ட்ரோலைட்ஸால் நம்ம அகர் அகர் சொல்யூஷனுக்குள்ளே வச்சுருப்போம். இன்னட் எலக்ட்ரோட் மீன்ஸ் KCl, KNO3, சோடியம் நைட்ரேட், அது மாதிரி சால்ட்டை எடுத்து நம்ம அகர் அகர் ஜெல்லில் வச்சு சால்ட் பிரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். டேனியல் செல்லை எப்படி டினோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆனோடு எழுதணும், அப்புறம் கேத்தோடு எழுதணும். இதுக்கு நடுவில் சால்ட் பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆனோடை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த மெட்டல் எதில் டிசால்வ் ஆகுது அதில் இருக்க மெட்டலை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்க சால்ட் சொல்யூஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சால் நம்ம ப்ராக்கெட்டில் அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் எழுதணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, சால்ட் பிரிட்ஜை டபுள் ஸ்லாஷ் போட்டு சால்ட் பிரிட்ஜுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேத்தோட எழுதணும். கேத்தோட எழுதும்போது ஃபர்ஸ்ட்டு சால்ட் சொல்யூஷன் எழுதணும், அதுக்கப்புறம் தான் மெட்டல் எழுதணும். ஆனோ எழுதும்போது ஃபஸ்ட்டு மெட்டல், தென் சால்ட் சொல்யூஷன், விச் இஸ் செப்பரேட்டட் பை த சிங்கிள் ஸ்லாஷ். பட் சால்ட் பிரிட்ஜ் எழுதும்போது டபுள் ஸ்லாஷ் போடணும். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கோம். ஆனோடு ஹாஃப் இங்கே எழுதணும், கேத்தோடு ஹாஃப் இங்கே எழுதணும், இதுக்கு நடுவில் சால்ட் பிரிட்ஜ் எழுதணும். இப்போ ஆனோடு நமக்கு ஜிங்க். ஜிங்க் இஸ் டிப்டு இன்டு த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். அதனால் ஜிங்கை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஜிங்கை எந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்ஃபேட். ஜிங்க் சல்ஃபேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் 2+ அயான்ஸாக இருக்கும். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா
ப்ராக்கெட்டில் அது என்ன கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு போடணும். தென் சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜை மென்ஷன் பண்ணதுக்கு டபுள் ஸ்லாஷில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதில் சால்ட் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கேத்தோடு எழுதணும். கேத்தோடில் ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன் எழுதணும். காப்பர் 2+ சொல்யூஷன். சொல்யூஷனில் என்ன அயான்ஸ் இருக்கோ அதை எழுதணும். அதுக்கும் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராக்கெட்டில் அதோட கான்சன்ட்ரேஷன் போடணும். இப்போ நான் 1 மோலார்னு போட்டிருக்கேன். சப்போஸ் வேறு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம செல்லை ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப அந்த கான்சன்ட்ரேஷனை போட்டுடணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக கேத்தோடில் என்ன மெட்டல் வச்சுருக்கோமோ அதை போட்டுருணும். இஃப் யூ நோ த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த செல், ஃபைனலாக அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம எழுதிடணும். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் = 1.1 வோல்ட். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஒரு இ மட்டும் போட்டிங்கன்னா அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மென்ஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். E0 அப்படின்னு போட்டோம்னா இட் இஸ் இன் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னால் 1 மோலார், அந்த கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராக இருக்கணும். சப்போஸ் அது வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கணும். இந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் பண்ணியிருக்கணும், 25 டிகிரி சென்டிகிரேட். கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராக இருக்கணும். சப்போஸ் கேஸ் எலக்ட்ரோடாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கணும். டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் பண்ணணும், 25 டிகிரி சென்டிகிரேட். கெல்வின் ஸ்கேலில் எழுதுனீங்கன்னா 273 ஆட் பண்ணிக்கணும். So these are the standard condition. If you measure the electrode potential and standard conditions, that is called standard electrode potential. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டேனியல் செல்லில் இருக்குது. இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். சால்ட் பிரிட்ஜ் வந்து இது 2 எலக்ட்ரோடையும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு சால்ட் பிரிட்ஜாக இருக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், அங்கே கொண்டு போய் நம்ம என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு குளோரின் இருக்க சால்ட் பிரிட்ஜ் சால்ட்டை நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. சால்ட் பிரிட்ஜ் சால்ட்டாக நம்ம குளோரைடு இருக்க ஒரு சால்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு அது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வரோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இட் வில் டிஸ்டர்ப் த எலக்ட்ரோடை டிஸ்டர்ப் பண்ணி அந்த பொட்டன்ஷியல் டெவலப்மெண்ட்டை வந்து குறைச்சிடும். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் த எலக்ட்ரோகெமிக்கல் டேனியல் செல்? எலக்ட்ரோகெமிக்கல் டேனியல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்லாம் நம்ம பார்த்தோம். Due to the chemical reaction we are getting electricity, that is called the electrochemical cell. electrolytic cellனா அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுவோம், அதான் எலக்ட்ரோலைட்டிக் செல். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. அது இல்லாமல் நமக்கு இன்னொன்று என்ன, டேரெக்டாக டேனியல் செல்னு கொடுத்துட்டாங்க. அப்போது டேனியல் செல்லில் எது ட்ரூ அப்படின்னு கேட்டாங்கன்னா நாளையுமே நம்ம டீட்டெயில்டாக கோத்ரூ பண்ணி பார்க்கணும், அப்போ தான் எது ட்ரூன்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் காப்பர் எலக்ட்ரோட் டு ஜிங்க் எலக்ட்ரோடு. கொஞ்சம் முன்னாடி நம்ம டேனியல் செல் பார்த்தோம், ஆனோடு ஜிங்க், கேத்தோடு காப்பர். ஆனோடுலேருந்து தான் கேத்தோடுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆச்சு. எலக்ட்ரான் இஸ் மூவிங் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோடு. கரண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும், கேத்தோடு டு ஆனோடு வரும். அதனால் எலக்ட்ரான் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, எலக்ட்ரானோட டைரெக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் கரண்ட். எலக்ட்ரான் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஆனோடு டு கேத்தோடு. So what is the first option? Electron flows from copper to zinc, அதாவது cathode to anode போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் பாருங்கள், கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஜிங்க் எலக்ட்ரோட் டு காப்பர். ஆக்சுவலாக ஜிங்க்லேருந்து காப்பருக்கு எலக்ட்ரான் தான் மூவ் ஆகும், நாட் அ கரண்ட். எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் கரண்ட் மூவ் ஆகும். அதனால் ஆப்ஷன் 2 தப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள், கேட்டையான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் காப்பர் எலக்ட்ரோட். அப்போ இது எது கேத்தோடு எது ஆனோடுன்னு நமக்கு தெரியணும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் ஜிங்க் அண்டு காப்பர். ஜிங்க் இஸ் immersed into the zinc sulfate solution is a anode. Copper is immersed to the copper sulfate solution is a cathode. Cathodeல reduction நடக்குது because copper ions is moving towards the copper electrode. காப்பர் அயான்ஸ்லாம் எங்கே போகுது, காப்பர் எலக்ட்ரோடை நோக்கி போகுது. இதுதான் டேனியல் செல்லில் நடக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள், கேட்டையான்ஸ். கேட்டையான்ஸ் மீன்ஸ் காப்பர் 2+ அயான் இஸ் அ கேட்டையான். கேட்டையான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த காப்பர் எலக்ட்ரோடு. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். பட் இருந்தாலும் டியும் பார்த்தீங்கன்னா கேட்டையான் மூவ் டுவர்ட்ஸ் த ஜிங்க் எலக்ட்ரோட். ஜிங்க் எலக்ட்ரோடில் என்ன நடக்குது, ஜிங்க் இஸ் டிசால்வ்ட் இன் டு த ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். இங்கே ஜிங்க் வந்து என்னவா மாறுதுன்னா ஜிங்க் 2+ மாறுது. நாட் கேட்டையான் இஸ் மூவிங் டுவர்ட் த எலக்ட்ரோட். கேட்டையான் வந்து எலக்ட்ரோடை நோக்கி போகல. ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த கெமிக்கல் ரியாக்ஷன் சில்வர் குளோரைடு ப்ளஸ் H2 gives HCl ப்ளஸ் Ag டேக்கிங் பிளேஸ் இன் த galvanic cell representation by the notation. செல் நோட்டேஷன் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஆனோடு கேத்தோடு. ஆனோடு ஃபஸ்ட்டு எழுதணும், கேத்தோடு லாஸ்ட்டில் எழுதணும், நடுவில் சால்ட் பிரிட்ஜ் போடணும், தட்ஸ் ஆல்.
ஆனோடில் என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். இதில் எங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், H2 is converted into H plus is an oxidation. H2 is converted into H plus. HCl என்ன, அதில் இருக்க நம்ம பாசிட்டிவ் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். H ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது to H plus by releasing 2 electron. This is happens in the anode. ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். இங்கே பாருங்கள், Ag plus Cl minus. Silver is reduced by getting 1 electron to silver. இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது ஆனோடு, செகண்டில் பாருங்கள் ரிடக்ஷன் நடக்குது கேத்தோடு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஆனோடு எழுதணும். ஆனோடில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னு, ஆனோட் கேத்தோட். ஆனோடில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், ஹைட்ரஜன், தென் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், லாஸ்ட் வந்து சில்வர். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே தான், பட் அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை ஹெச்னு போட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் இஸ் அ டயாட்டாமிக் மாலிகுல், H2 தான் நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், நடுவில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனாக KCl போட்டிருக்காங்க, சால்ட், பட் இட் இஸ் அ HCl. ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே HCl வரணும், பட் KCl அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். பி பாருங்கள், பிளாட்டினம் H2 1 molar கான்சன்ட்ரேஷன், Ag ப்ளஸ். Ag ப்ளஸ்னாலும் AgClனாலும் ஒன்று தான், நோ ப்ராப்ளம். Ag ப்ளஸ் இன் அக்வஸ் Ag. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். கரெக்டாக ஒரு எலக்ட்ரோட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சி பாருங்கள், வாட் இஸ் எ மிஸ்டேக் இன் சி, பிளாட்டினம் H2 ஆனோடு ஓகே, நடுவில் சொல்யூஷன்ஸ் ஓகே, லாஸ்ட் பாருங்கள் கேத்தோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சில்வர் குளோரைடு சாலிட் ஃபார்மில் போட்டிருக்காங்க. பட் சில்வர் குளோரைடு இஸ் இன் த அக்வஸ் ஃபார்ம். சில்வர் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3யும் ராங். ஆப்ஷன் 4 பாருங்கள், பிளாட்டினம் H2 1 bar கான்சன்ட்ரேஷன் HCl. சில்வரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் சில்வர் குளோரைடு சொல்யூஷன் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சில்வர் குளோரைடு அதுவும் சொல்யூஷனாக எழுதணும், லாஸ்ட்டில் தான் சில்வர் எழுதணும். ஸோ இது வந்து ராங். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ செல் ரெப்ரசன்டேஷன் வந்தால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆனோட், சால்ட் பிரிட்ஜ், கேத்தோட், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். தேர்டு கொஷின், ஒரு அனுமான மின்வேதி கலன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அளவிடப்பட்ட EMF 0.20 வோல்ட் ஆகும். மின்கல வினை. ஆக்சுவலாக செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, நம்மள்ட்ட அதில் நடக்கிற ஓவரால் நெட் ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. செல் ரெப்ரசன்டேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆனோட், செகண்ட் இருக்கிறது கேத்தோட். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், அதாவது A is converted into A plus by releasing electron. ஆனோடில் ஆக்சிடேஷன் எதுலேருந்து எழுதுகிறோம், ஃப்ரம் த செல் ரெப்ரசன்டேஷன். அவங்களே செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேத்தோடில் என்ன நடக்கும், B plus is converted into B plus getting 1 electron is converted into B. This is a anode reaction, second one is a cathode reaction. If you want a net reaction, overall reaction, you have to add these two. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணுறதுனா அப்படியே நியூமெரிக்கலாக ஆட் பண்ணுற மாதிரி தான். B plus plus A plus electron gives B plus A plus plus electron. ரெண்டு சைடுமே எலக்ட்ரான் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனல் பார்த்தீங்கன்னா B plus A gives B plus A plus. இதுதான் வந்து நெட் செல் ரியாக்ஷன் ஃபார் த செல் ரெப்ரசன்டேஷன். இவங்க கொடுத்துருக்க செல் ரெப்ரசன்டேஷனுக்கு இதுதான் வந்து நம்மளோட நெட் ரியாக்ஷன். அப்போ நெட் ரியாக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், B plus A. B plus Aனாலும் A plus B plusனாலும் ஒன்று தான், gives A plus B. ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், A plus வந்து ஏவாக மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. A plus A மாதிரி மாறினா அது என்ன அர்த்தம், ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா அது எங்கே இருக்கணும், கேத்தோடில் இருந்துருக்கணும். பட் ஆனோடு சைடு கொடுத்துருக்காங்க, அதனால தான் ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஆப்ஷன் பி பாருங்கள், அதுலேயும் A plus வந்து ஏவாக மாறுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ராங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். செல் ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சுன்னா டெஃபினட்டாக நம்மளால் நெட் ரியாக்ஷன் எழுத முடியும். இந்த செல் ரியாக்ஷன் கேனாட் பி ப்ரிடிக்டட் வந்து தவறானது. செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாலே நம்ம ஆனோட் ரியாக்ஷன், கேத்தோட் ரியாக்ஷன், ஓவரால் நெட் ரியாக்ஷன் எல்லாமே எழுத முடியும். கூற்று காரணம், டேனியல் மின்கலத்தில் ஜிங்க் 2 plus காப்பர் 2 plus plus காப்பர் 1 plus 1 வோல்ட், அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. டேனியல் செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஹஸ் கிவன். அதிகமான எதிர் மின்னழுத்தம் செலுத்தி எலக்ட்ரான் மின்னோட்டம் நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாயை நோக்கி செல்கிறது. காரணம், ஜிங்க் எதிர்மின் வாயில் படுகிறது, காப்பர் நேர்மின் வாயில் படுகிறது. கரெக்டு தான். இங்கே பாருங்கள், ஃபார் டேனியல் செல் அதோட செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, 1.1 வோல்ட் செல்லோட பொட்டன்ஷியலும் கொடுத்துட்டாங்க,
இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த ஆப்போசிட் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தேன் 1.1 வோல்ட். அதுலேருந்து 1.1 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. அதை விட அதிகமான எலக்ட்ரிசிட்டி நம்ம செல்லில் பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட 1.1 விட அதிகமாக 1.2 1.3 அது மாதிரி கொஞ்சம் அதிகமான மின்னோட்டத்தை நம்ம வந்து செல்லில் பாஸ் பண்ணுறோம். டேனியல் செல்லில் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக சப்ளை பண்ணுறோம். எக்ஸ்டர்னலாக சப்ளை பண்ணும்போது அப்படியே ரியாக்ஷன்லாம் ரிவர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கிறது பதிலாக ஆனோடில் ரிடக்ஷன் நடக்கும். கேத்தோட ரிடக்ஷன் நடக்கிறது பதிலாக ஆக்சிடேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் கேத்தோடு டு ஆனோடு. ஆக்சுவலாக ஆனோட் டு கேத்தோடு தான் எலக்ட்ரான் போகணும். அதை விட கிரேட்டர் பொட்டன்ஷியல் கொடுத்தீங்கன்னா அது கேத்தோட் டு ஆனோடு தான் எலக்ட்ரான்ஸ் போகும். ஸோ அசர்ஷன் கூற்று வந்து கரெக்டு. ரீசன் பாருங்கள், ஜிங்க் இஸ் டெபாசிட்டட் அட் ஆனோட், காப்பர் இஸ் டிசால்வ்ட் அட் கேத்தோடு. ஆக்சுவலாக ஜிங்க் காப்பர் அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அசர்ஷன் வந்து கரெக்ட், தென் ரீசன் வந்து கரெக்ட். பட் ரீசனுக்கு இது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. என்ன சொல்லியிருக்கணும், எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ வரதுக்கு காரணம் என்னென்னா ரியாக்ஷன் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனோடில் ஆக்சிடேஷனுக்கு பதிலாக ரிடக்ஷன் நடக்குது, கேத்தோடில் ரிடக்ஷனுக்கு பதிலாக ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணால் நெட் ரியாக்ஷனில் என்ன ஆகும், ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் கேத்தோடு போகிறது இல்லைன்னா கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு வந்திருக்கும். பட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கிறது கரெக்டு, பட் இட்ஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த கிவன் அசர்ஷன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. ஸோ வாட் இஸ் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியான விளக்கம்னா என்ன கொடுத்துருக்கணும், ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம விளக்கம் வந்து சரியான விளக்கம்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், KCl NaCl அமோனியம் குளோரைட் எக்ஸ்ட்ரா கேன் பி யூஸ்டு இன் த சால்ட் பிரிட்ஜ் ஆஃப் செல் கண்டெய்னிங் சில்வர். சில்வர் இருக்கும்போது இந்த சால்ட்டெல்லாம் வந்து சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இங்கே கெனாட், KCl NaCl அமோனியம் குளோரைட், இந்த சால்ட்டெல்லாம் வந்து கெனாட் யூஸ்டு இன் த சால்ட் பிரிட்ஜ் ஆஃப் செல் கண்டெய்னிங் சில்வர். சில்வரை வந்து செல்லாக இருந்துச்சுன்னா இந்த சால்ட்டெல்லாம் வந்து சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேனாட் யூஸ் அஸ் அ சால்ட் ஃபார் சால்ட் பிரிட்ஜ். அதுக்கு என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, சால்ட் பிரிட்ஜ் கண்டெய்னிங் த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் த இனர்ட் எலக்ட்ரோலைட். சால்ட் பிரிட்ஜில் ஆக்சுவலாக இனர்ட் எலக்ட்ரோலைட் தான் நம்ம எடுத்துக்கணும். இனர்ட் எலக்ட்ரோலைட்னால் அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம இனர்ட் எலக்ட்ரோடுன்னு சொல்கிறோம். அந்த இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த இடத்துல ஏன் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரைட்ஸ் எல்லாமே சில்வரோட ரியாக்ட் பண்ணி சில்வர் குளோரைடாக டெபாசிட் ஆகும். அதனால தான் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. வி cannot choose these electrodes when you using the silver electrode. சில்வர் இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆயிரும், சில்வர் இஸ் கன்வெர்டட் இன்டு சில்வர் குளோரைடாக மாறிடும். ஸோ அதனால் அசர்ஷன் வந்து கரெக்டு, பட்டு ரீசன் வந்து அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆப்ஷன் பி தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியான விளக்கமாக இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கணும், சில்வர் வந்து குளோரைடோட ரியாக்ட் பண்ணி சில்வர் குளோரைடாக டெபாசிட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியான விளக்கமாக இருந்திருக்கும். ஓகேப்பா, இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்துச்சுன்னா டேனியல் செல்லை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப கம்மியான விஷயந்தான். ஆனோட், கேத்தோட், சால்ட் பிரிட்ஜ். ஆனோடில் எப்பொழுதுமே ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் எப்பொழுதுமே ரிடக்ஷன் நடக்கும். எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட், கரண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட், செல் ரெப்ரசன்டேஷன். இது மட்டும் தெரிஞ்சால் நம்ம எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.